பெரம்பலூர் மக்களவை தொகுதி என்றாலும் இதில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சியைச் சேர்ந்தவைதான். பெரம்பலூர் இயற்கையாகவே வறண்ட நிலப்பகுதி கொண்டதாக இருந்தாலும் முசிறி, குளித்தலை போன்றவை காவிரி கரையில் அமைந்துள்ளதால் நன்றாக பாசன வசதி பெறுகின்றன. இப்பகுதியில் நெல், வாழையும் பிரதான பயிராக இருந்தாலும் பெரம்பலூரை பொறுத்தவரையில் சின்ன வெங்காயம், பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் உள்ளிட்டவை அதிகமாக விளைகின்றன. தமிழகத்தில் ரயில் வசதி இல்லாத ஒரே மாவட்டமாக இருக்கிறது பெரம்பலூர். திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி, சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகிய இரண்டிற்குமான பணிகள் நிலம் ஒதுக்கப்பட்ட கையோடு அப்படியே நின்று முடங்கி கிடக்கின்றன. எறையூரில் அரசுக்கு சொந்தமான ஜவஹர்லால் நேரு பெரம்பலூர் சர்க்கரை ஆலை, உடும்பியம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சர்க்கரை ஆலை என்ற 2 சர்க்கரை ஆலைகள் இந்த தொகுதியில் செயல்படுகின்றன. குளித்தலை அருகே லாலாப்பேட்டை முதல் நங்கவரம் வரை பயிரிடப்படும் பல வாழை ரகங்கள் அதன் ருசிக்காக பெயர் பெற்றவை. குளித்தலையில் ஓடும் காவிரிதான் அதிகமாக 1.5 கிலோமீட்டர் அகலத்திற்கு ஓடுவதால் அகண்ட காவிரி என்கிறார்கள். அதோடு குளித்தலை நகரின் காவிரி காகம் கடக்கா காவிரி எனவும் அழைக்கப்படுகிறது. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியும் திருச்சி மாவட்டத்தின் லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் சட்டமன்ற தொகுதிகளும் கரூரின் குளித்தலை சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கியது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி. இதில் 3 தொகுதிகள் திமுக வசமும் 3 தொகுதிகள் அதிமுக வசமும் உள்ளன. 13,76,499 பேர் வாக்களிக்க தயாராக உள்ளனர். சுதந்திரத்திற்கு பின் நடந்த முதல் தேர்தலில் இந்த தொகுதியில் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த பூவரங்கசாமி வெற்றி பெற்றார். அதன்பின் காங்கிரசின் கைக்கு சென்றது. 1962இல் திமுகவின் சார்பில் நாவலர் நெடுஞ்செழியன் சகோதரரான இரா செழியன் வெற்றி பெற்றார். அவருக்கு பின் திமுகவின் துரைராசு இருமுறை வென்றார். 1977இல் அதிமுகவும் அதற்கு அடுத்த தேர்தலில் காங்கிரசும் வாகை சூடின. 1984 முதல் தொடர்ந்து 3 தேர்தல்களில் அதிமுக வென்றது. 1996ஆம் ஆண்டு திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரான ராசா இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்த தேர்தலில் அதிமுகவின் ராசரத்தினம் சென்றபோதும் 1999, 2004 என 2 தேர்தல்களில் ராசாவை வாகை சூடினார். 2009ஆம் ஆண்டு நடிகரான நெப்போலியன் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்றார். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் மருதராஜா போட்டியிட்டார். திமுக சார்பில் சீமனூர் பிரபு களமிறங்கினார். பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தரும் காங்கிரஸ் சார்பில் ராஜசேகரனும் களமிறங்கினர். இதில் அதிமுகவின் மருதராஜா 2,13,048 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுகவின் சீமனூர் பிரபு 2,49,245 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். பெரம்பலூர் விவசாயிகளின் முக்கிய வாழ்வாதாரமாக விளங்குவது சின்ன வெங்காயம். அதை பயிரிடுபவர்களின் வாழ்க்கையோ எப்போதும் கண்ணீர் வழவழைப்பதாகவே இருக்கிறது. விளைச்சல் இருந்தால் விலை இல்லை, விலை இருந்தால் வறட்சி காரணமாக விளைச்சல் இல்லை என பந்தாடப்படுகிறார்கள் விவசாயிகள். அதற்கு இந்த தேர்தலில் என்ன தீர்வை தர முடியும் என விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்த தொகுதி முழுவதும் சுமார் 10,000 ஹெக்டேர் அளவுக்கு சின்ன வெங்காயம் பயிர் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம், மரவள்ளி, பருத்தி போன்ற பயிர்களும் கணிசமாக விவசாயிகள் பயிர் செய்கிறாங்க. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதுனால விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்காதனாலையும் விவசாய பூமி முழுவதுமே வறண்டு காட்சியளிக்குது. செட்டிக்குளம், மும்மனப்பாடி, நாட்டார்மங்கலம், ஆலத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகமாக சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்படுகிறது. பயிரிடப்பட்டு 100 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகும் சின்ன வெங்காயத்தின் உரிய விலை கிடைக்காததே பெரும் பிரச்சனையாக இருப்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். உற்பத்தி செலவு சாதாரணமாக 40,000 ரூபா வரைக்கும் ஆகும் ஒரு ஏக்கருக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா கூடுதல் ஆகுது தண்ணி வாங்கி சாகுபடி பண்ணுறதுனால. இப்போ அதனால் ஒரு ஏக்கரில் ஒரு சாதாரணமாக ஒரு 80 மூட்டை விவசாயிகள் கிடைக்கும். இந்த 80 மூட்டை கிடைக்கும்போது ஒரு கிலோ ஒரு 30 ரூபாய்க்கு குறையாமல் விற்றாதான் இந்த உற்பத்தி செலவுக்கு இன்னைக்கு ஈடுகட்டும். 3 போகம் சின்ன வெங்காயம் விளைந்த நிலம் மழை இல்லாமல் இன்று பொட்டல் காடாக காட்சியளிக்கிறது. பெரும்பாலும் நீர் இரவை பாசனத்தையே நம்பியிருக்கும் நிலையில் பாசன கிணறுகளும் வறண்டதால் செய்வதறியாத கைபிசைந்து நிற்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். மானம் வறண்டு கிடக்கிறதுனால வெள்ளாமை இல்லைங்க. மழை பெய்யல நல்லா வெள்ளாமை விளையும் போது விலை இல்லைங்க. இப்போ நீங்கள் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு விலை விற்கிற மாதிரி உதவி பண்ணி நீங்கள் மேலே இடத்துல தெரியப்படுத்தி நல்லா இருக்குங்க. மழைக்காலங்களில் அதிக விளைச்சல் காரணமாக விலை இருக்கிறது இல்லை. கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் விளைச்சல் இருக்கிறது இல்லை. இதனால் இந்த விவசாயிகள் ஆண்டு முழுவதுமே கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அரசு இவங்க மேலே தனி கவனம் செலுத்தி நேரடியாக சின்ன வெங்காயத்தை கொள்முதல் செய்யணும் அப்படின்றதும், சின்ன வெங்காயத்தை மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகளை இந்த பகுதியில் அதிக அளவு அமைக்கணும் அப்படின்றதும் இந்த மக்களோட நீண்ட நாள் கனவாக இருக்குது.
ஆழ்துளை கிணறுகளும் வறண்டுவிட்டதால் 600 அடியில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் 1200 அடிக்குள் சென்றுவிட்டதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இதனால் தண்ணீருக்காக பாசன கிணறுகளை விவசாயிகள் தூர்வாரி ஆழப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொருவரும் விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் கட்டட வேலைக்கும் திருப்பூர் பனியன் நிறுவனங்களுக்கும் செல்ல துவங்கிவிட்டனர். பெரம்பலூர் பகுதியில் வறட்சியை போக்க காவிரி, செரபங்கா, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை ஐயாறு நதியோடு இணைக்க வேண்டும் என்பது விவசாயிகள் அரை நூற்றாண்டை தாண்டிய கனவாக உள்ளது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதுக்கான ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதே போல கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த நதிகளை இணைக்கிறதுக்கு 1108 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு திட்ட மதிப்பீடு தயார் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த நதிகளை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே செய்யலை. இந்த நதிகள் இணைக்கப்பட்டால் இந்த தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அதே போல நிலத்தடி நீர் மட்டம் உயரத்திற்கு இது ஒரு காரணியா இருக்கும் அப்படின்னு இந்த மக்களோட நீண்ட நாள் நம்பிக்கையா இருக்கு. இந்த மக்கள் நம்ம கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை ஒருமித்த குரலா ஒலிக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பெரம்பலூரில் ஏட்டிலேயே இருக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலமும் ஜவுளி பூங்காவும் எப்போது அமைக்கப்படும் என்ற கேள்வி கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்களால் எழுப்பப்பட்டது. அதே கேள்வி 5 ஆண்டுகள் கழித்து தற்போதைய தேர்தலிலும் எழுப்பப்படுவதுதான் வேதனையான விஷயம். 2008 கிட்டத்தட்ட 2856 ஏக்கர் நிலம் சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக கரையம் செய்யப்பட்டிருக்கு. 63 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மக்கள் இந்த இடத்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அரசு தரப்பினுடைய ஆவணங்கள்ல இருந்து இதை சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கும் மேலாக இந்த இடம் யாருக்குமே பயன்படாமல் இருக்கு. பெரம்பலூர் பகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க 2008இல் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எந்த ஒரு பணியும் தொடங்கவில்லை என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படாத நிலையில் கையகப்படுத்திய நிலத்தை மீண்டும் தங்களிடம் திருப்பித் தர வேண்டும் என விவசாயிகள் முறையிட்டுள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகள் இருக்கும் பொழுது இதில் மீண்டும் ஒரு தனியார் நிறுவனங்களை வளர்த்தெடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்காம அரசாங்கம் மீண்டும் இந்த பகுதி மக்களுக்கே இந்த இடத்த ஒப்படைக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதேபோல் ஜவுளி பூங்கா அமைப்பதாக கூறி கடந்த 2013ஆம் ஆண்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் பகுதியில் 100 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடமும் காலியாகவே இருக்கிறது. ஒரு 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த லேண்டை வந்து அரசுக்கு கொடுக்க முன் வந்து எல்லாம் கொடுத்தோம். இந்த பணி வந்து 6 வருஷமாகவே இப்போ துவங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியே நடந்து இப்போ திருப்பி தேக்கத்திலே இருக்குது. அது என்ன காரணங்கிறது தெரியல. கடும் வறட்சி நிலவுவதால் துறையூர் பகுதியில் உள்ள இரவை கிணறுகள் வற்றியதன் காரணமாக குடிநீருக்கே திண்டாடுகிறார்கள் மக்கள். இந்த தண்ணி 10 நாள் இருந்தால் அந்த பாசம் வாடை வருது. குடிக்கவும் ஒரு மாதிரி வாடையாக இருக்குது. மினரல் வாட்டரை தான் வாங்கிட்டு குடிக்கிறவங்க பொழுதிக்கும். அப்படி என்ன செய்கிறது? குடிச்சு தானே ஆகணும், புழங்கி தானே ஆகணும். ஆனால் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கக்கூடாது, வாங்கவும் தப்பு. கொடுத்தா கூட வந்து வாங்கக்கூடாது. நம்ம ரயில் நிலையமே இல்லாத மாவட்டங்களில் பெரம்பலூரும் ஒன்றாக உள்ளது. அரியலூரிலிருந்து துறையூர் வழியாக நாமக்கல் வரை தண்டவாளம் அமைத்து மாவட்டத்திற்கு ரயில் சேவையை கொண்டுவர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கனவு. பல ஆண்டு காலமாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு ரயில்வே சேவை கேட்டு பல அமைச்சர்களிடம் பல அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் பல ஆண்டு காலமாக வருகின்ற ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆட்சியிலும் உறுதிமொழி சொல்கிறார்கள் ஒழிய அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கவில்லை. துறையூர் பேருந்து நிலையத்திற்கு எதிர் அமைந்துள்ளது சின்ன ஏரி. 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்தது. ஆனால் தற்போது நிலத்தடி நீரை பாதிக்கும் அளவிற்கு சீர்கெட்டுள்ளது. துறையூர் சின்ன ஏரியை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் கட்சிக்கே வாக்களிப்போம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நகரத்தில் ஒரு கழிவு நீர் எல்லாம் இதை கலந்துச்சு. இந்த கழிவு நீர் கலந்ததுனால இது டெங்கு காய்ச்சல் எல்லாம் பல நோய்கள்லாம் வந்து ஊசி போட்டு அது மருத்துவர்கள் வந்து பார்த்தாலும் அரசியல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம் ஆட்சியாளர் வந்து சொல்லும் போதெல்லாம் செய்கிறாங்கிறாங்க. இதுவரை யதார்த்தமான உண்மைன்னா இதுவரை செஞ்சது கிடையாது. எந்த அரசாங்கம் வந்து வாயால சொல்றதோட சரி, செயல்முறை எதுவும் செய்யறதில்ல. நீர்நிலைகள் எல்லாம் மனித இனத்தின் வரம் அப்படின்ற நிலை மாறி இப்போ அதுவே நமக்கு சாபமா மாறக்கூடிய அளவுக்கு அதை நாம தள்ளிட்டோம்.
கிட்டத்தட்ட இந்த நிலத்தடி நீர் மட்டம் முழுவதுமே மாசடைஞ்சிட்டு வர நிலையில் விஷத்தன்மை நிறைந்ததாக மாறத்துக்கு முன்னாடி இந்த துறையூர் ஏரியை தூர்வாரி கழிவுநீர் கலக்கிறத நிறுத்தணும் அப்படின்றது இந்த மக்களோட நீண்ட நாள் கனவாக இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிறார்கள் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வாக்காளர்கள். எது மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சி என அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதில் இதோ. தமிழக அரசியல் சரியில்லை, அதனால நோட்டாக தான் ஓட்டு. இப்போ அடுத்து பிரதமராக யார் வரணும்? அடுத்து பிரதமராக ராகுல் காந்தி வரலாம். ராகுல் காந்தி தான் எனக்கு பிடிச்சவர். என்ன காரணம்? காரணம்னா அவங்க ஆட்சி காலத்தில் வேலையெல்லாம் கிடைக்கிது, ஏழைகளுக்கு நல்லதெல்லாம் நடக்குது. அதனால் ராகுல் காந்தி வரந்தால் நல்லாயிருக்கும். மேலே ஆட்சி மாறணும், மாறினா நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு இந்த பணப்பழக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டது, எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. முன்னாடி பணம் செல்லாது, பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் போய் பேங்கில் நிற்கல, இப்போ நடுத்தர மக்கள் தான் இப்போ பேங்கில் நின்றுது. அதனால் ஆட்சி மாற்றம் இருக்கணும். மேலே யார் பிரதமராக வரணும்? பிரதமர் ராகுல் தான் வரணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நாங்களாம் வாங்க மாட்டோம். நாங்கள் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் ஓட்டு போடுவோம், ஆனால் பணம் வாங்க மாட்டோம். யாருக்கு ஓட்டு? அது அந்த நேரத்தில் யாருக்கு போடுறதுன்னு தெரியல. வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்வோம். தேர்தல் வரப்போது யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதுதான். யார் பிரதமராக வரணும்? பிரதமராக எனக்கு தெரிஞ்ச அளவில் மோடி தான். என்ன காரணம்? ஏதோ மக்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச அளவில் மக்களுக்கு நல்லா செய்கிறாரு. மற்றவங்க அதை பற்றி எனக்கு தெரியாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா? எல்லாரும் வாங்கும் போது நாங்கள் வாங்க மாட்டோமா? எல்லாத்துக்கும் கொடுக்குறப்போ நான் ஒரு ஆள் வேணான்னு சொன்னால் மட்டும் அந்த ஒரு ஓட்டு இல்லாமல் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் வாங்கிக்கிறாங்கப்போ எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் வாங்கிடுவோம். அது தப்பு நினைக்கிறீங்க? சரி, தப்பு தான், தப்பு தான். பணம் கொடுத்தா வாங்குவோம். கொடுத்தா என்ன கண்ணு பண்ணுறது? ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் நீ வாங்கிக்கலைன்னா என்னை போட்டு கொடுத்துருவில்ல, நான் வாங்கலைன்னா ஒன்றை போட்டு கொடுத்துருவேன். இப்படி பேசுகிறாங்கல்ல. ஊருக்காகவாலும் ஊருக்கு ஒத்துழைச்சி நாங்களும் சரின்னு போயிட வேண்டியதான். நம்ம பொறுத்தவரை டிஎம்கே வரணும் சார். டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், மக்களுக்கு நல்லது நடக்கும். பஸ் ஸ்டாண்டு மற்றபடி இந்த புது கழிப்பிடம் எத்தாப்பில் கம்பவுண்ட் வச்சுருக்காங்க, அப்போ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் ஆகும். டிஎம்கே நாங்கள் ஆதரிக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் ஏடிஎம்கே போகலான்னு. என்ன காரணம்? என்ன காரணம் அதுக்கு? ஏதோ காரணம் இப்போ பிடிச்ச கட்சியில் இருக்கேன். அப்போ இந்த கட்சியில் யார் பிரதமராக வரணும்னு நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி வந்தால் பரவாயில்ல. மோடி பிரதமர்னா மோடி இல்லாமல் இப்போ திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதாவது இன்சூரன்ஸு அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் மோடி வேணாம் எங்களுக்கு. அவங்க மொத்தத்துக்கு இதெல்லாம் எங்கள் பணத்தை வாங்கி எங்களுக்கே வரி கட்டணும் அது இதுங்கிறாங்க. நாங்கள் ஸ்டாலின் தான். என்ன காரணம்? காரணம் தொடர்ந்து 8 வருஷம் இருக்காங்க, எந்த ஒரு முன்னுரிமை இல்லை, இவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லை. ஒரு மாற்றம் வேணாம் தான் மக்கள் நல்லா நினைக்கிறாங்க. மாற்றம் வேணும், அதை நாங்கள் ஓட்டு போட போகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பெரம்பலூர் எம்பியாக இருக்கும் மருதராஜா தொகுதிக்காக மக்களவையில் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துள்ளார் என்பதை அறிய வாக்காளர்கள் ஆவலாக இருப்பீர்கள். அவரது நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு இதோ. மருதராஜாவின் வருகை பதிவு தமிழக எம்பிக்களின் சராசரி வருகை பதிவான 78 விழுக்காடையும் வரை குறைவாக 72 விழுக்காடாக மட்டுமே இருக்கிறது. அதாவது மக்களவை நடந்த 331 நாட்களில் 238 நாட்களே அவர் அவைக்கு சென்றுள்ளார். கிடப்பில் கிடக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க வேண்டும், துறையூர் தாலுகாவில் அணை கட்ட வேண்டும், கால்நடை பூங்கா அமைக்க வேண்டும் என்பது உட்பட வெறும் 19 விவாதங்களிலேயே அவர் பங்கேற்றுள்ளார். 5 சிறப்பு கவன ஈர்ப்புகளில் மட்டுமே அவர் கலந்து கொண்டுள்ளார். எழுப்பிய கேள்விகளும் 252 தான். பெரம்பலூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் 17 கோடியே 96 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 218 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 144 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் தொகுதியில் அதிமுகவுடன் இந்த முறையும் மோதுகிறது இந்திய ஜனநாயக கட்சி. முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதியை எதிர்கொள்கிறார் பாரிவேந்தர். இந்த தொகுதி வேட்பாளர்கள் பற்றிய சுருக்கமான அறிமுகம் இதோ. அதிமுக சார்பில் போட்டியிடும் என்ஆர் சிவபதி முன்னாள் அமைச்சர், MA.B.L படித்துள்ளார். தொட்டியம் அருகே உள்ள நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர். 1991 தொட்டியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனார். 2011ஆம் ஆண்டு முசிறி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். 7 துறைகளின் அமைச்சராக இருந்துள்ளார். தற்போது அதிமுகவின் MGR இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். திமுக அணியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பாரிவேந்தர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். SRM பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் SRM கல்வி குழுமங்களின் நிறுவனர். பார்க்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர்.
கடந்த 2010ஆம் ஆண்டு இந்திய ஜனநாயக கட்சியை தொடங்கினார். கடந்த 2014 தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து இதே பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு 2,38,887 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். இந்த முறை திமுக அணியில் அதன் சின்னமான உதயசூரியனில் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ள எம் ராஜசேகரன் தற்போது அந்த கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 4ஆம் இடம் பிடித்தார். முன்னதாக 2006ஆம் ஆண்டு தொட்டியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ஜி.கே. வாசன் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்தார். அதில் இருந்து வெளியேறிய பின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். திருச்சி, ஸ்ரீரங்கம், முசிறி சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சாந்தி MA B.Ed படித்துள்ளார். லால்குடி அருகே உள்ள திருமங்கலத்தை சேர்ந்தவர். விவசாயம் செய்து வருகிறார். வெற்றி பெற்றால் பெரம்பலூரில் ரயில் பாதை அமைக்கப்படும் என்கிறார் அதிமுக வேட்பாளர் சிவபதி. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் நதிகளை இணைப்பேன் என்கிறார் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர். மாயனூரில் கால்வாய் அமைப்பேன் என்கிறார் அமமுக வேட்பாளர் ராஜசேகரன். அவர்களின் பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரியலூர் வரை இருக்கின்ற ரயில் வசதியை பெரம்பலூர், துறையூர், சாத்தங்கார்பேட்டை, தொட்டிய வழியாக நாமக்கல் கொண்டு வருவதற்கு புதிய ரயில் வசதி செய்து வருவதற்கு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, புதிய சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கி அதில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவதற்கு நான் பாடுபடுவேன். அந்த வெங்காயத்தை பதப்படுத்தி பாதுகாப்பதற்கு குளிர்வசனம் இருந்த கிடங்கு அமைப்பை கொடுப்பதற்கு பாடுபடுவேன். தொட்டியத்திலே விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் தடுப்பணை, காவிரியில் தடுப்பணை கட்டி செக் டேம் கட்டி அதை செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்க அனைத்து விவசாயிகளுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். அதை கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். அதே நேரத்தில் மண்ணச்சூழல் பகுதியில் அந்த மேம்பாலம், டோல்கேட் மேம்பாலம் கட்டுவதற்கும் அது கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். துறையூரில் பச்சைமலையில் டூரிசத்தில் சொல்லி அது ஒரு டூரிசம் சென்டராக கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். நான் வந்தால் இந்த தொகுதிக்கு இந்த மக்களுக்கான பல தகவல்களை, செய்திகளை நான் டெல்லிக்கு எடுத்து சென்று அங்கே போராடி அவருக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை முதல்ல உண்டாக்குவேன். ரெண்டாவது, இங்கே மருத்துவக் கல்லூரி பெரம்பலூரில் ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதுக்கான நிலங்கள் கையகப்படுத்தியிருக்கிறது. ஆட்சி மாறிய காரணத்தால் அதுக்கு அப்படியே தொய்வில் இருக்கிறது. அதுவும் உறுதியாக நான் கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுப்பேன். காவிரி கோதாவரி நதியை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பேசப்பட்டு அப்படியே இருக்குது. அதையும் பேச வேண்டிய இடத்தில் பேசி அதை மிக விரைவில் அந்த இணைப்பு கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் என்று நம்புகிறேன். எங்கள் குழுமத்தின் மூலமாக இந்த விவசாயத்தில் விளைகிற காய்கறி, பழங்கள், இலைகள் எந்த பயிர் விளைகிறதோ அவர் கட்டுப்படியாகிற விலையில் நாங்களே அந்த விவசாய நிலங்களுக்கு சென்று வாங்கி அதை மக்களுக்கு அல்லது வேறு எங்கே பயன்படுத்துகிற வகையில் அதை செய்வோம். ஒரே ஒரு கோரிக்கை வைத்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நான் சந்திக்கின்றேன். அந்த மாயனூரிலிருந்து ஒரு கால்வாய் வெட்டி அந்த கால்வாய் முசிறி சட்டமன்றம், மண்ணச்சநல்லூர் சட்டமன்றம், துறையூர் சட்டமன்றம், பெரம்பலூர் சட்டமன்றத்திற்கு பயனுள்ள கால்வாயாக வெட்டப்படும். அந்த வெட்டப்படக்கூடிய வாய்க்காலிலே மழைக்காலங்களில் கடலுக்கு வீணாக செல்லக்கூடிய குறைந்தது 5-10 TMC தண்ணீரை இந்த பகுதியிலே உள்ள கால்வாய் மூலமாக நிரப்புமானால் இந்த பகுதியில் இருக்க குறைந்தது ஒரு 800 ஏரிகள் நிரம்பும். இந்த 3 மாத காலத்தில் அந்த 800 ஏரிகள் நிரம்பிடுச்சுன்னா ஏரியில் 6 மாதத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த 6 மாத தண்ணி சுற்றி இருக்க வெள்ளை கிணறுகளுக்கு குறைஞ்சது ஒரு 5000 கிணறு இருக்கும். 5000லேருந்து 10,000 கிணறு இருக்கும் இந்த பகுதியில். 4 சார் அந்த கிணறுகள்லாம் ஊற்றெடுத்துக்கும். கிணறு ஊற்றெடுத்துட்டா 9 மாதம் கிணத்துல தண்ணி நிற்கும். இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா இந்த பகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் நல்லா மேலே போயிடும்.